மாணவர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தின அத்தனை உறவுகள் அணியின் புள்ளி விவரம் கர்ணா பிரதேஷ் ராஜமங்கலம் 11 புள்ளிகளும் அலாவுதீன் அணியினர் 9 புள்ளிகளுடன் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். ஆடியன்ஸ் கொஞ்சம் கிளாப் பண்ணி உற்சாகப்படுத்தினாதான் பிளேயர் கொஞ்சம் உற்சாகமா ஆடுவாங்க. கிளாப் பண்ணி உற்சாகப்படுத்துங்க.
கிளாப் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். நல்ல ஒரு பிடிப்பாட்டம் இது. ஆஜமங்கலம் வெளிவாக்கம் 20 புள்ளியுடன் சென்ட் அலாவுதீன் 15 புள்ளியுடன் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். கர்ணா பிரதேஷ் 26 புள்ளியுடன் ஸ்டென்ட் அலாவுதீன் 17 புள்ளியுடன் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். கர்ணா பிரதேஷ் 27 புள்ளியுடன் ஸ்டென்ட் அலாவுதீன் 22 புள்ளியுடன் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். கடைசி ஒரு நிமிட ஆட்டம். கர்ணா பிரதேச அணியினருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். இரண்டாவது வெற்றி பெற்ற ஸ்டென்ட் அலாவுதீன் அவர்கள் அணிக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள்.
அவர் சீஃப் கெஸ்ட் பரிசு வழங்க தயாராக இருக்கின்றார் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் ஐயா VS பாபு அவர்கள். முதல் கோப்பையை வழங்குகிறார். 25,000 ரூபாய் கேஷ் பிரைஸும் கோப்பையையும் வழங்கிக் கொண்டு அத்துறை பிளேயர்ஸ்க்கு வாழ்த்துக்கள் 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 என்று வாழ்த்துக்களை இங்கு தலைமையேற்று நடத்திக் கொண்டிருக்கும் கொடுத்தூர் சந்திராஜ் அண்ணன் அவர்களுடைய சார்பாக நாங்கள் அனைவரும் கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். முன்னாடி வாப்பா, முன்னாடி வாங்க. டீம் எல்லாருமே முன்னாடி வாங்க. டீம் பசங்க எல்லாருமே முன்னாடி வாப்பா. கப்பு வின் பண்ணியிருக்கீங்க, தலைவர் பிறந்த நாளுக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிருக்கீங்க. எப்படி இருக்கு? எங்க இருந்து வந்திருக்கீங்க? நாங்க வந்து வில்லியாவூர்ல இருந்து வந்திருக்கோம். எங்க டீம் பேர் வந்து கருணா பிரதர்ஸ். இந்த கப்பு ஜெயிச்சது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த மாதிரி வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி மேட்ச் ரொம்ப நடத்துறதால ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு எல்லாருக்குமே. வரக்கூடிய பிளேயர்ஸ்க்கும் இது வந்து ரொம்ப என்கரேஜிங்கா இருக்கும் இந்த மாதிரி மேட்ச் நடத்தினா. அதே மாதிரி நம்ம தளபதி சிஎம் சார் பிறந்தநாள் அன்னைக்கு இந்த மேட்ச் நடத்துறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு. ஜோசப் விஜய் வந்து ஃபர்ஸ்ட் டைமா முதலமைச்சரான பிறகு ஃபர்ஸ்ட் டைமா போட்டி வச்சிருக்காரு. அதுல நீங்க ஃபர்ஸ்ட் கப் வாங்கியிருக்கீங்க. எப்படி இருக்கு? ஆமா, முதலமைச்சர் தளபதி வந்து முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் தமிழ்நாடு ஃபுல்லா இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து கபடி மேட்ச் நடத்துறாங்க. அது வந்து யங்ஸ்டர்ஸ் எல்லாரும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அதை நடத்துறதுனால. வரக்கூடிய பிளேயர்ஸும் இன்னும் என்கரேஜா வந்து இது வந்து எடுத்து ஒரு ஸ்பிரிட்டா எடுத்து நல்லா விளையாடுவாங்க. எங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஜெயிச்சது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, உங்க ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குறதுக்கு காரணமா இருந்த தலைவர் விஜய்க்கு என்ன சொல்ல போறீங்க? ரொம்ப நன்றி சொல்றேன்னா. ஹாப்பி பர்த்டே சிஎம் சார். ப்ரோ, செகண்ட் பிரைஸ் வாங்கியிருக்கீங்களா? எப்படி இருக்குது? ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. சிஎம் சார் பிறந்தநாளை முன்னிட்டு கபடி மேட்ச் நடத்துகிறாங்க கொளத்தூரில். எங்கள் டீம் வந்து விளையாடி தேர்ட் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கோம். இல்லை, எங்கேருந்து நீங்கள் வாரீங்க ப்ரோ? நாங்கள் வந்து ஆலந்தூர் தொகுதி குன்றத்தூர் தண்டலம் கிராமத்துலேருந்து வரோம். நீங்கள் எத்தனை டீம் விளையாண்டுச்சு? அதில் நீங்கள் செகண்ட் ப்ரைஸ் வாங்கிங்க. 23 டீம் விளையாடிச்சு. அதில் நாங்கள் விளையாடி 2 நாள் தொடர்ந்து விளையாடி செகண்ட் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கோம். அடுத்த வருஷம் நாங்கள் கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணுவோம். இந்த மேட்ச் நடத்தி கொடுத்த பாபு அவர்களுக்கு நன்றி, சிஎம் சாருக்கு நன்றி. ஹாப்பி பர்த்டே டு யூ சிஎம் சார்.